ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமி விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி. மாதக்ஷணம் ஸ்னபய மாம் தவ வீக்ஷிதேன மந்தாக்ஷிதேன சுஜனை அபரோக்ஷிதேன காமாட்சி கர்ம திமிரோத்கர பாஸ்கரேண ஸ்ரேயஸ்கரேண மதுபத்யுதி தஸ்கரேண. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூஜ்ய ஓங்கார மர்ம பிரதிபாதினீभ्यां நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாभ्याம். இனி 75வது ஸ்லோகம். தேவியின் ஸ்தன பாலின் மகிமை. தவ ஸ்தன்யம் மன்யே தரணிதர கன்யே ஹிருதயः பயப்பாரவாரः பரிவஹதி சாரஸ்வதமிவ. தயாவத்யா தத்தம் திரவிட சிசு ஆஸ்வாத்ய தவயத் கவீனாம் பிரௌடானாம் அஜனிகமனேய கவயிதா. சென்ற 74வது ஸ்லோகத்தில் அம்பாளின் திருமேனியில் தரித்திருக்கும் முத்து மாலையை வர்ணித்த பகவத் பாதாள் இந்த 75வது ஸ்லோகத்தில் அம்பாளின் தாய்ப்பாலின் மகிமையை கூறுகிறார். தேவியின் ஸ்தனங்களில் பெருகும் பாலானது மிகவும் மதுரமாக அமிர்தத்தின் மகிமை கொண்டதாக ஹிருதயத்தில் இருந்து பெருகி வருகிறது என்கிறார் பகவத் பாதாள். சரஸ்வதி தேவி ஸ்பட்டிகம் போல் வெண்மையாக உள்ளவள், வாக்ரூபமானவள். இந்த பாலும் வெளுப்பாக இருப்பதால் அந்த சாக்ஷாத் சரஸ்வதியே அம்பாளின் ஆக்ஞையை அனுசரித்து இந்த பால் ரூபமாக பிரவாகித்து வருகிறாள் என்றும் கூறுகிறார் பகவத் பாதாள். ஞானத்தை அளிக்கும் இந்த பாலை பருகிய அவள் குழந்தைகளும் ஞானவான்களாக இருக்கிறார்கள். இந்த பாலை பருகியதால்தான் அவர்கள் இளமையாகவும் இருக்கிறார்கள் என்கிறார் பகவத் பாதாள். இதை வர்ணிப்பதே இந்த ஸ்லோகமாகும். இனி ஸ்லோக வரிகளும் அதன் அர்த்தங்களும். தவஸ்தன்யம் மன்யே தரணிதர கன்யே ஹிருதயா. உன்னுடைய ஸ்தனங்களிலிருந்து பெருகும் பாலானது ஹிமவானின் புத்திரியே ஹிருதயத்திலிருந்து உண்டான பய பாரவாரக பரிவஹதி சாரஸ்வதமிவ. அந்த ஹிருதயத்திலிருந்து உண்டான மேலும் பார்க்கடல் போன்று நிர்மலமாகவும் வாக்வன்மை என்கிற சாரஸ்வதமாகவும் சாக்ஷாத் சரஸ்வதி தேவியே பரிவஹத்தி பிரவாகிக்கிறாள். ஆதலால் தயாபத்யா தத்தம் திரவிட சிசு ஆஸ்வாத்ய தவயத். அப்படி சாக்ஷாத் சரஸ்வதி தேவியே பிரவாகிக்கிறாள் என்பதினால் உன் தயையுடன் கூடிய கொடுக்கப்பட்ட உன்னுடைய பாலை திரவிட தேசத்து குழந்தை ஆஸ்வாத்ய பருகி கவீனாம் பிரௌடானாம் அஜனிகமனீய கவயிதா. அதாவது பிரசித்தி பெற்ற கவிகளாக கமனீய கவயிதா அழகிய கவிதைகளை சொல்பவர்களாக அஜனி ஆகியிருக்கிறார்கள் என்று கூறுகிறது இந்த ஸ்லோகம்.
அதாவது நீ தயையுடன் கூடிய கொடுத்த அந்த பாலை திராவிட தேசத்து குழந்தை பருகி பிரசித்தி பெற்ற கவிகளாக, அழகிய கவிதைகளை செய்பவர்களாக ஆகியிருக்கிறார்கள் என்று கூறுவதே இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம். தேவியின் தாய்ப்பால் வெண்மையாக இருப்பதால் சரஸ்வதி சம்பந்தம் என்றும் அமிர்தம் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது. திராவிட சிசு என்கிற பதத்திற்கு திராவிட தேசத்தில் பிறந்த ஒருவருக்கு அம்பிகையின் ஸ்தன்ய பானத்தால் சரஸ்வதி கட்டாட்சம் ஏற்பட்டு எல்லோரும் கொண்டாடப்படும் மிக பெரிய கவிஞரானார் என்று சொல்லப்படுகிறது. இதில் சொல்லப்பட்ட திராவிட சிசு யார் என்பதில் ஒரு குழப்பம். ஆதிசங்கரர் தன்னைத்தானே திராவிட சிசு என்று கூறியிருப்பாரா என்று சந்தேகத்தில் ஒருவரும், இன்னும் சிலர் இது திராவிட சிசு என்பது திருஞான சம்பந்தரை குறிக்கும் என்றும் சிலர் கூறுகின்றனர். வினயம் மிகுந்த ஆச்சாரியால் தன்னைத்தானே இப்படி நான் சிறந்த கவி ஆகிவிட்டேன் என்று சொல்லிக் கொள்வாரா என்ற கேள்விகள் எழுந்தன. இது திருஞான சம்பந்தரை தான் குறிக்கிறது என்று காஞ்சி மகா பெரியவா விளக்கம் கூறியிருக்கிறார். ஏனென்றால் திருஞான சம்பந்தரின் வரலாற்றில் அவர் தந்தை அவரை படுக்க வைத்துவிட்டு குளத்தில் போய் குளிக்க சென்ற பொழுது குழந்தை அழுததாகவும், அவர் அழும் சப்தம் கேட்டு வந்தபோது அந்த ஞான சம்பந்தரின் வாயில் பால் துளி இருந்ததை பார்த்து உனக்கு யார் பால் ஊட்டினார்கள் என்றும் கேட்டதாகவும் ஒரு வரலாறு வருகிறது. அதை கொண்டு மகா பெரியவர் இது சம்பந்தரைத்தான் குறிக்கிறது என்று கூறியுள்ளார். ஆனால் சங்கரரின் காலம் சம்பந்தர் காலத்திற்கு மிகவும் முந்தியது. அப்படி இருக்க இது சாத்தியமா? இப்படி எதிர்காலத்தில் நாயன்மார்கள் நால்வரில் பார்ப்போற்றும் ஒருவரான சம்பந்தரைத்தான் இந்த ஸ்லோகத்தில் குறிக்கிறார் என்றும் நம்பப்படுகிறது. தன்னைத்தானே பெருமை பேசிக்கொள்பவர் அல்ல பகவத் பாதாள். இவர் தன் ஞான திருஷ்டியில் இதை உணர்ந்திருக்க வேண்டும். கைலாயகிரியில் சிந்தாமணி கிரகத்தில் வீற்றிருக்கும் அம்பாளை தன் கண் முன் பார்த்தபடி 100 பாடல்களால் வர்ணிக்கும் பகவத் பாதாள் தன் ஞான திருஷ்டியால் திராவிட நாட்டில் குமரக்கடவுளின் அம்சமாக அன்னையின் பால் பருகியபடி குழந்தை பிறக்கும், அது சைவ சித்தாந்தத்தை பரப்பும் என்று தன் ஞான திருஷ்டியால் அறிந்து எழுதியிருக்கலாம் என்று காஞ்சி பெரியவர் அனுமானிக்கிறார். அதனால்தான் அவர் இந்த திராவிட சிசு என்பது திருஞான சம்பந்தரை குறிக்கும் என்று கூறினார். இவ்வாறு அம்பிகையின் தாய்ப்பாலை வர்ணிக்கிறார் பகவத் பாதாள். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்பவர்கள் சிறந்த கவி பாடும் திறமை பெறுவர், பேரும் புகழுடன் விளங்குவர் என்று பலஸ்ருதி கூறுகிறது. லலிதா சகஸ்ரநாமம் ஒன்று சுதா சாராபிவர்ஷினி என்ற அம்பாளை போற்றுகிறது. அபிராமி அந்தியில் 9வது பாடல் கருத்தன் என்று தொடங்கும் பாடலில் பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் என்று அபிராமி பட்டரும் அம்பாளின் தாய்ப்பாலை போற்றி பாடுகிறார். ஓம் தத் சத்து. இனி 76வது பாடல் தேவியின் நாபி வர்ணனை. ஹர க்ரோதஜ்வாலா வலிபி அவலீடேன வபுஷா
गभीरे ते नाभि सरसि कृतशङ्घो मनसि जः समुत्तस्तौ तस्मात् अचलतनये धूमलतिका जनस्तां जानीते तव जननि रोमा बलिरिति. சென்ற 75வது ஸ்லோகத்தில் அம்பாளின் தாய்ப்பால் மகிமையை கூறியவர் இந்த 76வது பாடலில் தேவியின் நாபி, அதாவது தொப்புள் பகுதியை வர்ணிக்கிறார். அம்பாளின் நாபி பிரதேசமானது மன்மதனை எரித்த பரமேஸ்வரனுக்கு காமரசத்தை உண்டு பண்ணக்கூடியதாக சௌபாகியத்துடன் விளங்குவதாக ஆச்சாரியால் இந்த பாடலில் இந்த ஸ்லோகத்தில் கூறியிருக்கிறார். அதாவது தக்ஷயாகத்தில் தன்னை மாய்த்து கொண்ட அம்பாள் மீண்டும் பர்வதராஜனுக்கு பார்வதியாக அவதாரம் எடுக்கிறாள். மீண்டும் பரமசிவனை அடைய தவம் செய்கிறாள். இங்கு பரமசிவன் தட்சிணாமூர்த்தியாக சனகாதி முனிவர்களுக்கு தத்துவ உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். தாரகாசுர வதத்திற்காக குமர கடவுள் பிறக்க வேண்டும் என்பதற்காக பரமேஸ்வரனின் கவனத்தை திருப்ப மன்மதனை தேவர்கள் ஏவி விடுகின்றனர். அவரே தன் நெற்றி கண்ணால் மன்மதனை எரிக்கிறார் ஈஸ்வரன். ஈசனின் கோபாக்னி ஜுவாலையின் புகை மன்மதனை சூழ அவன் தகிப்பை தாங்க முடியாமல் தேவியின் தொப்புள் குழியான அமிர்த தடாகத்தில் மூழ்கிவிட்டான். அங்கிருந்து சூக்ஷ்மமான புகை வெளிக்கிளம்புகிறதோ என்று தேவியின் நாபியின் அதிசூக்ஷ்மமாக காணப்படும் ரோமங்களின் வரிசையை வர்ணிக்கிறார் பகவத் பாதாள். அதாவது அம்பாளின் தொப்புள் மன்மதன் அடைக்கலம் கொண்ட சிறிய தடாகம் என்றும் அதன் சூக்ஷ்மமான ரோமங்கள் அவன் எரிக்கப்பட்ட ஜுவாலையின் புகையாகவும் வர்ணிக்கிறார் பகவத் பாதாள். இனி ஸ்லோக வரிகளும் அதன் அர்த்தங்களும். ஹரக்ரோத ஜுவாலா பலிபிகி அவலிடேன் வபுஷா. பரமசிவனின் கோபாக்னி ஜுவாலையால் சூழப்பட்ட வபுஷா சரீரத்துடன் கபீரே தே நாபி சரசிகிருத சங்கோ மனசிஜக. உன்னுடைய ஆழமான தொப்புள் குழி என்கிற தடாகத்தில் மன்மதன் மூழ்கிவிட்டான். சமுத்தஸ்தௌ தஸ்மாத் அச்சல தனையே தூமலதிகா. அந்த தொப்புள் குழி வழியாக கொடி போல் சூக்ஷ்மமான புகையானது வெளியில் வந்து உதஸ்தௌ உயர கிளம்புகிறது. ஜனஸ்தாம் ஜானீத்தே தவ ஜனனி ரோம வலிரிதி. அந்த கொடி போன்ற சூக்ஷ்மமான புகையானது, ஹே தாயே, உன் தொப்புள் குழி அருகே சூக்ஷ்மமாகவும் அழகாகவும் விளங்கும் ரோம வரிசை போன்று எண்ண தோன்றுகிறது. பகவத் பாதாள் தொப்புளையும் அங்கு இருக்கும் சூக்ஷ்மமான ரோமங்களையும் வர்ணிக்கிறார் இப்படி. தேவியின் நாபி மன்மதனுக்கு இருப்பிடமாக வர்ணிக்கப்படுகிறது. அங்கு இருக்கும் அழகான ரோமங்கள் அக்னியால் எரிக்கப்பட்ட மன்மதனின் உடலிலிருந்து வெளிவரும் சூக்ஷ்மமான புகை என்று உதாரணம் கொடுத்து அதி சுந்தரியான பராம்பிகையின் நாபி சௌபாகியத்தின் பெருமையை கூறுகிறார் பகவத் பாதாள். ஓம் தத் சத்து. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அதிமதுர சாபஹஸ்தாம் அபரிமிதா மோக பாண சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவ குல சுந்தரீம் வந்தே
श्रीविद्याधीशरचितचूर्णिका श्रवणपठनानन्दितानां सम्प्राप्तित आयुरारोग्यसौन्दर्यविद्याबुद्धि पुत्रपौत्रकळत्रै ऐश्वर्यादिसकलसौख्यप्रदे श्रीत्रिभुवनेश्वरी श्रीमत्कमलाम्बिके पराशक्ते मातः नमस्ते नमस्ते नमस्ते। पाहि मां पाहि मां पाहि मां देवी तुभ्यं नमः।